ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கியை போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கியை போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கியை போற்றி. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் 2025 எப்படி இருக்க போகுது, ஆண்டு பலன் எப்படி, நீங்கள் இது வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கு பார்த்துருப்பீங்க. இப்போ லக்னப்படி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன், லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 100% ராசி, அந்த ராசி அப்படின்னா 50% தான் பொருந்தும். வாங்க இந்த ஓராண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வணக்கம், கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு வணக்கம். இந்த ஓராண்டு 2025 எப்படி இருக்க போகுது பாருங்கள். சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார், சூப்பர். குரு 12ல் இருக்கார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பாக்கியாதிபதி 12ல் இருக்கார். அப்போ சுப செலவுகள் நிறைய பண்ண போகிறீங்க இந்த ஆண்டு. அப்போ வருமானம் இருந்தால் தானே சுப செலவு பண்ண முடியும். ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சுருந்தால் தானே சுப செலவு பண்ண முடியும். அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் சுப செலவுகள் ஏற்படும். அல்லது நீங்களோ உங்கள் மனைவியோ அதாவது உங்கள் பிள்ளைகளோ உங்கள் குடும்பத்தாரோ வெளிநாட்டில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வெளிநாடு ஆன்சைட் வெளிநாடு இன்ப சுற்றுலா டூர் மாதிரி போயிட்டு வரக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். மற்றபடி குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க. 2 கேது குடும்பத்தை பிரிக்கும். மற்றபடி உங்களுக்கு 6ஆம் இடம் சிறப்பாக இருக்குது, குறைவு கிடையாது. 8ஆம் இடமும் சிறப்பாக இருக்குது. 8ல் ராகு இருக்கக்கூடாது, இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். ஆராய்ச்சி கல்வி, உயர்கல்வி படிக்கக்கூடிய அதாவது எம்ஃபில் பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம். மற்றபடி குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும், எச்சரிக்கையோடு இருந்துங்க. தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம், தந்தைக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் இல்லை கண்டிப்பாக செய்யும் தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் சம்பாத்தியம் இருக்குது, வருமானம் இருக்குது. ஆனால் அதிகப்படியான ஒரு வருமானத்தை எதிர்பார்க்க முடியாது. 11ஆம் இடம் எண்ணிய செயல் ஈடேறாகாது. பெரிய ஆம்பிஷன் இருக்கும், அந்த விஷயம் இதை பண்ணணும், அதெல்லாம் கொஞ்சம் அந்த மனக்கோட்டெல்லாம் கட்டாதீங்க. எது நடக்குமோ அது நடக்கட்டும். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இளைய சகோதரம் இருப்பின் அவரால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். எடுத்த காரியங்கள் எடுத்த உடனே